அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இந்த சீரா வகுப்பில் இதற்கு முந்தைய வகுப்புகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை சம்பந்தமான சில தகவல்களை நாம் தெரிந்து கொண்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அவர்களிலிருந்து எதுவரை அந்த சங்கிலி தொடர் வருகின்றது என்பது சம்பந்தமான சில தகவல்களை ஹதீஸின் அடிப்படையில் தெரிந்து கொண்டோம். இந்த வகுப்பில் தியானாத்துல் அரப், அதாவது அரபுகளுடைய சமய நெறிகள் எப்படி இருந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஏகத்துவ கொள்கையிலேயே நீண்ட நாட்களாக இருந்து வந்த அரபுகள் எப்படி அவர்களிடத்தில் இணை வைப்பு என்கின்ற ஷிர்க் என்கின்ற இணை வைப்பு எப்படி அவர்களிடத்தில் ஊடுருவியது, அந்த இணை வைப்புக்கு காரணமான ஒரு மனிதன் யார் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் நாம் என்ன செய்யறோம் இந்த வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஹதீஸ்ல நாம பார்க்கிறோம், சீராவுடைய பாடங்களில் ஹுஸா கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்த அம்ர் இப்னு லுஹையின் என்கின்ற இந்த மனிதன், இவன் அந்த மக்களுக்கு மத்தியில், அரபு மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரபல்யமான ஒரு நல்ல மனிதனாக கருதப்பட்டு வந்தான். வணக்க வழிபாடுகளில் அதிகமாக திளைத்திருப்பதும், அதிகமான வணக்க வழிபாடுகள் தான தர்மங்களில் ஈடுபடுவதும், இப்படி மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக இந்த அம்ர் இப்னு லுஹையின் என்கின்ற ஒரு மனிதன் இருந்து வந்தான். இந்த கட்டத்துல தான் இந்த மனிதன் ஷாம் நாட்டிற்கு என்ன செய்கின்றான், பயணம் மேற்கொள்கின்றான். ஷாம் என்பது இப்போதைய சிரியா. இந்த ஷாம் நாட்டு மக்கள் சிலைகளை எல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த சிலை வணக்க வழிபாட்டை இந்த அம்ர் இப்னு லுஹை என்பவன் பார்க்கின்றான். பார்த்த உடனேயே அவனுக்கு இது ஒரு அவனுடைய மனதிலே இது அழகாக அவனுக்கு தோன்றுகிறது. அவன் என்ன நினைச்சான், ஷாம் நாடு, அதாவது நபிமார்கள் அதிகமாக வந்த இடம், வேதங்கள் அருளப்பட்ட இடம், அதனால இந்த வணக்க வழிபாடு, இந்த சிலை வணக்க வழிபாடு இதுவும் உண்மையாகத்தான் இருக்கும் என்று அவன் என்ன செஞ்சான், எண்ண ஆரம்பித்தான். உடனேயே அவன் மக்காவுக்கு திரும்பும் போது என்ன செய்கின்றான், ஹுபுல் என்கின்ற ஒரு சிலையை கொண்டு வருகின்றான். அவனோடு ஹுபுல் என்கின்ற ஒரு சிலையை என்ன செய்கின்றான், கொண்டு வருகின்றான். கொண்டு வந்து கஅபாவுடைய நடுவிலே அதை என்ன செய்கின்றான், வைத்து விட்டான். அதுக்கு பிறகு மக்களுக்கெல்லாம், மக்காவாசிகளுக்கெல்லாம் என்ன செய்கின்றான், அழைப்பு விடுக்கின்றான். எப்படி அழைப்பு விடுக்கிறான், அதாவது இந்த சிலையை வணங்கும்படி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்குமாறு என்ன செய்கின்றான், அழைப்பு விடுக்கின்றான். அதே போன்று ஏற்கனவே அந்த மக்களுக்கு மத்தியில இவன் அறியப்பட்ட பிரபல்யமான நம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல மனிதனாக பார்க்கப்பட்டு வந்தார்கள் அந்த மக்களால். அப்ப இவன் சொன்னா அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று நினைத்து மக்களும் என்ன செஞ்சாங்க, இந்த சிலை வழிபாட்டில் மூழ்க ஆரம்பித்தார்கள். அது மாதிரி மக்காவுக்கு ஹிஜாஸ் பகுதியில் இருந்து வரக்கூடிய ஏனைய மக்களும் என்ன செஞ்சாங்க, மக்காவுள்ள மக்கள் செஞ்சா அது சரியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, சிலை வணக்க வழிபாட்டை ஆரம்பிச்சாங்க. சிலை வணக்க வழிபாடு அவர்களுக்கு மத்தியில் பரவ ஆரம்பித்தது. இப்படியே என்ன செய்த இந்த ஹுபுல் என்கின்ற இந்த சிலையை என்ன செய்கின்றான், அம்ர் இப்னு லுஹை என்பவன் ஷாமிலிருந்து, சிரியாவிலிருந்து கொண்டு வந்து மக்காவினுடைய கஅபாவினுடைய மைய பகுதியிலே வைத்து மக்களை எல்லாம் இணை வைப்புக்கு என்ன செய்கின்றான், அழைக்கின்றான். அதுக்கு பிறகு இந்த ஹுபுல் என்ற சிலை, இந்த சிலை எப்படிப்பட்ட சிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு செந்நிற கல்லினால் செய்யப்பட்ட ஒரு சிலை. மனித உருவாக, மனிதனுடைய அந்த தோற்றத்தை போன்று உருவாக்கப்பட்ட செந்நிற கல்லினால் செய்யப்பட்ட ஒரு சிலை தான் இந்த ஹுபுல் என்ற சிலை. இந்த சிலையினுடைய வலது கரம் என்ன செஞ்சு, வலது கை உடைஞ்சிருந்து. அந்த நேரத்துல குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, அந்த வலது கையை தங்கத்தினால் செய்து என்ன செஞ்சாங்க, அணிவித்தாங்க. இது மக்காவில் முதலால் மக்களால் வணங்கப்படக்கூடிய ஒரு சிலையாக இருந்து வந்தது என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுக்கு பிறகு மக்கள் என்ன செஞ்சாங்க, மனாத் அப்படிங்கிற ஒரு சிலையை வணங்க ஆரம்பிச்சாங்க. மனாத் என்ற சிலையை வணங்க ஆரம்பித்தாங்க. இந்த மனாத்தை பொறுத்த மட்டும் இது பழம்பெரும் சிலைகளில் ஒரு சிலையாக, எப்படி இந்த
ஹுபுல் என்கின்ற இந்த சிலை பழம்பெரும் சிலையாக இருந்ததோ அதே போன்று மனாத்தும் பழம்பெரும் சிலையாக இருந்தது. இந்த சிலையை எந்த மக்கள் வணங்கி வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அல் ஹுதைல் அப்படிங்கிற மக்களும் ஹுஸா கோத்திரத்தினரும் ஹுதைல் கோத்திரத்தினரும் இந்த சிலையை என்ன செஞ்சாங்க, வணங்கி வந்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று அந்த மக்களுக்கு மத்தியில தாத்து இர்க், அதாவது உஸ்ஸா அப்படிங்கிற ஒரு சிலை, உஸ்ஸா அதாவது இந்த 3 சிலைகளும் ஹுபுலு, மனாத்து, லாத்து, உஸ்ஸா, இந்த சிலைகள் எல்லாம் மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமான சிலைகளாக லாத்து, உஸ்ஸா, மனாத்து, ஹுபுலு. இது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இதை பத்தி என்ன செய்யறான் சொல்றான். அது அந்த விஷயங்கள் பின்னால நாம என்ன செய்வோம் சொல்லுவோம். இந்த சிலைகள் மக்களுக்கு மத்தியில், மக்கா முஷ்ரிக்குகளுக்கு மத்தியில் பிரபல்யமாக வணங்கப்பட்ட சிலைகளாக என்ன செஞ்சது இருந்தது என்பதை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். இந்த உஸ்ஸா என்கின்ற இந்த சிலையை இவங்க, அதாவது பிவாதி நஹ்லி அஷாமியா ஃபௌக தாத் இர்க், அதாவது தாத் இர்க் என்ற நகரின் மேல் பகுதியில் நஹ்லா ஷாமியா என்ற பள்ளத்தாக்குல என்ன செஞ்சாங்க, இந்த உஸ்ஸா என்ற சிலை இருந்தது. அதை பல கோத்திரத்தினர் என்ன செஞ்சாங்க, வணங்கி வந்தாங்க அப்படிங்கறத வரலாற்றுல நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே போன்று இந்த அம்ர் இப்னு லுஹை இவன் இன்னும் சில சிலைகளை வணங்குவதற்காக மக்களை அழைத்தான். அதாவது என்ன சிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள். குர்ஆன்ல சூரத்து நூஹ்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதாவது அந்த மக்கள் சொன்னதாக, லா ததருன்ன ஆலிஹத்தக்கும் வத்தம் வலா சுவாஅம் வலா யகூஸ வலா யஊக வனஸ்ரா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். யஊக், யகூஸ், நஸ்ர், இந்த சிலைகளை எல்லாம் நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் சொன்னதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். அந்த சிலைகளை வணங்கும்படியும் இவன் என்ன செஞ்சான், மக்களுக்கு போதித்து வந்தான். அந்த சிலைகளையும் அவன் புதையுண்ட அந்த சிலைகளை தோண்டி எடுத்து மக்களுக்கு சிலை வணக்க வழிபாட்டின் பக்கம் மக்களை அழைத்து வந்தான் என்பதை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சாரத்தில் அவுசான் அல்லத்தி கானத் ஃபி கௌமி நூஹ் ஃபில் அரப், அதாவது இந்த சிலை வணக்க வழிபாடு எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திலிருந்து அரபுகளுக்கு என்ன செய்து அது வருது. எந்த அளவுக்கு அப்படின்னா, அம்மா வத் கானத் லி கல்பின் பி தௌமத்துல் ஜந்தல், தௌமத்துல் ஜந்தல் என்கின்ற அந்த ஒரு இடத்துல, தௌமத்துல் ஜந்தல் அப்படிங்கிற இடத்துல மக்கள் வத்து என்ற சிலையை என்ன செஞ்சாங்க, வணங்கி வந்தார்கள். வத்து என்ற சிலையை மக்கள் என்ன செஞ்சாங்க, தௌமத்துல் ஜந்தல் என்ற பகுதியில் உள்ள மக்கள், அந்த கோத்திரத்தினர் வணங்கி வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே போன்று அம்மத் சுவா, சுவா என்கின்ற அந்த சிலை கானத் லி ஹுதைல், ஹுதைல் என்ற கோத்திரத்திற்கு உரியதாக இருந்தது. அதை அவர்கள் வணங்கி வந்தார்கள். ஹுதைல் என்கின்ற அந்த கோத்திரத்தினர் வணங்கி வந்தார்கள் அப்படிங்கிற செய்தி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அம்மா யகூஸ், யகூஸ் என்ற அந்த சிலை ஃபகானத் லி முராதின் சும்ம லி பனி உதைஃப் பில் ஜுருஃபி இந்த சபா, அதாவது இந்த சிலையை, யகூஸ் என்ற இந்த சிலையை சபா பகுதியில் உள்ள ஜுருஃப் கோத்திரத்தினர், ஜுருஃப் என்ற அந்த இடத்துல உள்ள மக்கள், ஹுதைஃப் என்ற அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, வணங்கி வந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போன்று யஊக், யஊக்குங்கிற இந்த சிலையை எமல் நாட்டில் உள்ள கைவான் என்ற அந்த கிராமத்தில் உள்ள அந்த ஊர்ல உள்ள ஹம்தான் என்கின்ற கோத்திரத்தினர் வணங்கி வந்தார்கள் அப்படிங்கறத என்ன செய்யணும் பார்க்கிறோம். அம்மன் நஸ்ர் ஃபகானத் லி ஹம்யர், நஸ்ர் என்ற அந்த சிலையை ஹெமியர் குடும்பத்தினர் தங்களுடைய ஊரிலே வணங்கி வந்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் வணங்கப்பட்ட சிலை அரபுகளும், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த சந்ததியில் இருந்து வந்த அரபுகள் பிற்காலத்தில் இந்த அம்ர் இப்னு லுஹைனுடைய தூண்டுதலின் அடிப்படையில் இவர்களும் என்ன செஞ்சாங்க, வணங்க ஆரம்பித்தார்கள். இந்த சிலைகள் தான் நாம் என்ன செய்யறோம், சூரத்து நூஹ்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர், இந்த 5 சிலைகள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த 5 சிலைகளும், அதாவது வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர்,
என்ற இந்த 5 சிலைகளும் அஸ்மாஉ ரிஜாலின் சாலிஹீன மின் கௌமி நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த சாலிஹான நல்ல மனிதர்கள். ஷிர்க் எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கறத நாம் என்ன செய்யணும், பார்க்கணும். இன்றைய காலகட்டத்தில் கபரு வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான செய்திகளை படிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன செய்யும், புலப்படும். எப்படி இந்த ஷிர்க் எது ஷிர்க்கு. இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன சொல்றாங்க, சில அந்த பக்கத்துல உள்ள உலமாக்கள், இது ஷிர்க்கெல்லாம் கிடையாது, இது சாலிஹான நல்லடியார்கள் மூலமாகத்தான் அல்லாஹுவை நெருங்குகின்றோம், இதுல என்ன தப்பு இருக்க முடியும், இது எப்படி இணை வைப்பாக முடியும், இது எப்படி ஷிர்க்காக முடியும் என்று என்ன செய்கின்றார்கள், வாதிடுவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஆனால் இதுதான் ஷிர்க், இதுதான் அந்த நபிமார்கள் இதைத்தான் ஷிர்க் என்று என்ன செஞ்சார்கள், மக்களுக்கு மத்தியில இதுக்கு எதிராகத்தான் போராட ஆரம்பித்தார்கள். சரியா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், இறுதி தூதராக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எதை எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சாங்க, இந்த ஷிர்க்க. நல்லடியார்களை அளவு மீறி நேசிப்பது, அளவு கடந்து என்ன செய்வது, நேசிப்பது, அவர்களுக்கு வணக்க வழிபாடுகளை செய்வது, இதுதான் ஷிர்க் என்பதை நபிமார்கள் எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள்.